ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்பெரி ஜூஸ். டிரான்ஸ்பெரி ஜூஸில் என்னென்ன அடங்கியிருக்கு அப்படின்னா 24 வகையான பழங்கள், காய்கறிகள் அடங்கியிருக்கு. நிறைய பேர் காய்கறிகளும் பழங்களும் அதிகமாக பருகிறதில்ல. அதை நம்ம உடம்புக்குள்ளே எப்படி செலுத்தணும் அப்படின்னா இந்த பெரி ஜூஸ் நம்மளுக்கு பயன்பாட்டாக இருக்குது. இந்த பெரி ஜூஸ் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா உலக சுகாதாரத்துறை கைட்லைன்ஸ் படி தான் இது தயாரித்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? இது 5 வயது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை இதை பருகலாம். மோஸ்ட்டாக இந்த கருத்தரிக்காத பெண்கள், பீரியட்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களும் இதை மோஸ்ட்டாக பருகிறாங்க. இது பருகிறதுனால என்ன பயன் அப்படின்னா கருத்தரிக்காத பெண்களும் கருத்தரித்து உள்ளார்கள். நெக்ஸ்ட்டு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம், ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் க்யூர் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பெரியவங்க முட்டி வலி, முதுகு வலி, ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இது சாப்பிட்றதுனால அவங்களுக்கும் உடல் ஆரோக்கியமாக மாறிட்டு வருது. சரிங்களா? இது எப்படி பருகணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணியில் 10 ml கலந்து அப்படியே பருகணும். எப்போ பருகணும் அப்படின்னா காலையில் சாப்பிட்றதுக்கு அரைவருக்கு முன்னாடியும் நைட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நீங்கள் பருகணும். இதை ஆல்ரெடி நான் ஒரு கிளாஸில் 10 ml கலந்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கால் பண்ணுங்கள்.